ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேசிக் சமையல். இன்றைக்கி நம்ம சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ சிக்கன் எடுத்திங்கன்னா 3/4 கிலோ ரைஸ் எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி. இது மாதிரி பெரிய பெரிய பீஸஸாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 லெமன் எடுத்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் 1 கப் தயிர் எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணி அதுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தயிர் உப்பு எல்லாம் சிக்கனில் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது 1 hour மேரினேட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் ரைஸ் வந்துட்டு நான் 3/4 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வைங்க. அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா ரைஸ் குழஞ்சிரும். இப்போ ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் க்ரீன் சில்லி ஒரு 10 க்ரீன் சில்லி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லிட் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் புதினா கொத்தமல்லி இலைகள் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே 2 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 5 ஸ்பூன் பெரிய ஸ்பூனெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி, ரைஸ்க்காக தண்ணி ஊற்றி பட்டை அப்புறம் கிராம்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்கு பட்டை, ஸ்டார் அனைஸ், கல்பாசிப்பூ, அப்புறம் பிரிஞ்சி இலை, அப்புறம் கிராம்பு, மராட்டி முக்கு, அப்புறம் ஏலக்காய் எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெயும் நெய்யும் நம்ம ஈக்குவல் ரேஷியோவில் நம்ம ஊற்றிக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு, அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றின பிறகு தாளிக்கிறது எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதும் நம்ம இது கூட தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கும் போது சைடில் நம்ம ரைஸ்க்கு நம்ம தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். தண்ணி கொதித்த பிறகு தான் நம்ம ரைஸ் அது கூட சேர்க்கணும். அந்த தண்ணியில் இப்போ ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது கூட நம்ம ரைஸையும் சேர்த்துக்கலாம். ரைஸு சேர்த்ததும் ரொம்ப கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ குக்கரில் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம புதினா கொத்தமல்லி இலையும் இதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவையும் நிறைய சேர்த்துருக்கிறதுனால நான் இவ்வளோ தான் சேர்க்குறேன். இப்போ ரைஸ் வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். 3/4 பதம் வேகணும் ரைஸு. இப்போ பாருங்கள், 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதிலே நம்ம உப்பு காரம் எல்லாம் போதுமானு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் காரம் பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த மசாலா, பிரியாணி மசாலா, மல்லித்தூள் எதுவுமே சேர்க்கல, வெறும் மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ சாதத்தை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். இதை நம்ம இப்போ குக்கரில் அந்த சிக்கன் கூட நம்ம அப்படியே மேலே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்கவே பிடிக்காது. பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எல்லா ரைஸையும் சேர்த்துட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லா ரைஸையும் இதில் போட்டாச்சு. இந்த டிஷ் வந்துட்டு இந்த டிஷ் எங்கள் ஹஸ்பண்ட் தான் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சாதம் வடித்த தண்ணியில் 1 டம்ளர் தண்ணி எடுத்து அதை அப்படியே மேலே அப்படியே ஊற்றிக்கலாம். ஹஸ்பண்ட் தான் ஊற்றிட்டுருக்காங்க. இன்றைக்கி அவங்க தான் பிரியாணி பண்ணுறாங்க. பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மேலே கொத்தமல்லி புதினா இலையெல்லாம் கார்னிஷிங்காக மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு குக்கரை மூடிடுங்க. குக்கரை மூடிட்டு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். விசில்லாம் விடக்கூடாது. நம்ம வெயிட் போட்டுக்கலாம், தம்மில் இருக்கணும், அதனால் வெயிட் போட்டுக்கலாம். ஏன்னா 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ 1/2 அன் ஹவர் கழித்து கேஸ்லாம் ரிலீஸ் ஆனோன்னே திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கரண்டியை நல்லா ஃப்ளாட்டாக உள்ள ஒரு கரண்டி எடுத்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கரண்டியாக வச்சுக்கோங்க. இப்போ அடியிலேருந்து அப்படியே நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இது ஒரு 2 அல்லது 3 மணி நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு சாப்பிட்டா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பிட்டாவும் நல்லாயிருக்கும். ஆனால் 2-3 மணி நேரம் கழித்து சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.